சென்னையில் உள்ள விடுதிகள், திருமண மண்டபங்களில் போலீசார் சோதனை நடத்தி வரும் நிலையில் சென்னை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம். மணிகண்டன், விடுதிகள், திருமண மண்டபங்களில் போலீசார் சோதனை குறித்து பதிவு செய்யலாம். ஸ்ரீவித்யா, தற்பொழுது சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை, தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை கருதி சென்னையில் சமூக விரோத செயல்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக உளவு பிரிவு காவல்துறையிடமிருந்து தகவல் வந்ததை அடுத்து நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஒரு உத்தரவை ஒன்று பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் யாரேனும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வெளியூர்களிலிருந்து வந்து தங்கியுள்ளனரா என்பது குறித்து நேற்றைய தினம் நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய சோதனை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் சில தகவல்களை அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆய்வாளர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள், தகவல்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, யாரேனும் வெளி மாநிலத்திலிருந்து வந்து இங்கு தங்கி உள்ளனர்களா, அவர்கள் குறித்தும் தகவல்களை சேகரிக்குமாறு காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அது குறித்தும் தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை மக்களுக்கு இது தொடர்பான எந்தவித வதந்தியும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அவர்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக நேற்று இரவு சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்டங்களில் காவல்துறையினர் இருசக்கர வாகன ரோந்து அணிவகுப்பு நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விடிய விடிய அனைத்து பகுதிகளிலுமே இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர ரோந்து வாகனங்களிலும் அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பாக யார் யாரெல்லாம் சந்தேகத்திற்கிடமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்த அனைத்து தகவல்களையும் இன்று காலை சென்னையில் உள்ள கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஆகிய மண்டலங்களை சேர்ந்த இணை ஆணையர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலைய ஆய்வாளர்களிடம் அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை இவர்கள் அளித்த அறிக்கையை இன்று கூடுதல் ஆணையர் அவர்களிடம் இணை ஆணையர்கள் ஒப்படைப்பார்கள். அதனை அடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் கமிஷனர் ஜார்ஜுடன் கூடுதல் ஆணையர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். சென்னையில் எது மாதிரியான சூழ்நிலை தற்பொழுது நிலவி வருகிறது, நேற்றைய தினம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் யார் யாரெல்லாம் இங்கு தங்கியிருக்கிறார்கள், சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னையுடைய எல்லை பகுதிகளில் யார் யாரெல்லாம் வந்து தங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தற்பொழுது காவல்துறை இணை ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்களிடம் இருந்து பெற்று கூடுதல் ஆணையரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ள அந்த காவல்துறை ஆணையர் அந்த மீட்டிங்கில் தெரிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த சோதனை நேற்று மாத்திரமல்ல, இன்றும் தொடரும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இன்றும் சென்னையில் உள்ள அனைத்து விடுதிகளிலும், திருமண மண்டபங்களிலும், நட்சத்திர ஹோட்டல்களிலும் இது போன்ற ஆய்வு நீட்டிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவித்யா. மணிகண்டன், பாதுகாப்பை பலப்படுத்த வேறு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. நேற்றைய தினமே உளவு பிரிவு காவல்துறையிடமிருந்து இது போன்ற தகவல்கள் வெளியானதால், இது போன்ற அறிக்கை காவல்துறை ஆணையரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதால் உடனடியாக காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அனைத்து காவல் நிலையங்களுக்குட்பட்ட ஆய்வாளரிடம் இது குறித்து ஆய்வு செய்யுமாறு அதிரடியாக உத்தரவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கூவாத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டவிரோதமாக அழைத்து வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க அந்த பகுதி டிஎஸ்பி தலைமையில் நேற்றைய தினம் ஆய்வு செய்யப்பட்டது. அது தொடர்பாகவும் அந்த எல்லைக்குட்பட்ட சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் யாரேனும் இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா,
அல்லது வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் யாரேனும் சென்னைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்திருக்கிறார்களா? சமூக விரோதிகள் யாரேனும் சென்னையில் தங்கியிருக்கிறார்களா? மணிகண்டன், உங்க தகவல்களுக்கு நன்றி.